எங்கே போகிறேன்னாக்கா ஸோ டி நகருக்கு தான் பர்ச்சேஸ் ஸோ ஒரு வழியாக கிளம்பிட்டோம். வீட்டில் இருந்து தான் கிளம்பிட்டு போயிட்டுருக்குறோம். ஸோ அக்கா வீட்டுக்கு தான் போயிட்டுருக்குறோம். அப்புறம் ஃபேமிலியாக பார்த்தீங்கன்னாக்கா ஆட்டோ புக் பண்ணி போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு த்ரோட் பெயினாக இருக்குது, தொண்டை கொஞ்சம் பேச முடியல. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பாண்டியல் பேங்க்கில் வந்துருச்சு. ஸோ அதுக்கப்புறம் நான் அக்கா எல்லோரும் போயிட்டு என்ன வேணும்னு சொல்லிவிட்டு செயின் எல்லாம் பார்த்துட்டு இருந்தோம், எல்லாமே எடுத்துகிட்டு இருந்தோம். நல்லாவே இருந்துச்சு. எல்லாமே கிளிப்பு, வளையல், எல்லாமே பேண்டில்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. அட்டாக்ஸ் முடி எல்லாமே எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாமே பார்த்துட்டு வாங்கிட்டு ஒரு வழியாக எல்லாம் வாங்கிட்டு இருந்தோம். வளையல் வாங்கலான்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கி பார்த்துட்டு இருந்தோம். பார்த்துட்டு ஒரு வழியாக எடுத்துகிட்டு வந்து அக்கா பொட்டு பாக்கெட்டெல்லாம் பார்த்துட்டு இருந்தாங்க. ஸோ எடுங்கக்கா சொல்லிகிட்டு இருந்தோம். எல்லாமே பார்த்துட்டு எல்லாமே வேணுன்றதெல்லாம் எடுத்துகிட்டு ஸோ ஒரு வழியாக பில் போட்டுட்டு வெளியில் வந்துட்டோம். வந்துட்டு பார்த்திங்கனாக்கா வெளியே ஒரு கடை இருந்துச்சு. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு என்னோடய அக்கா பொண்ணுக்காக பேத்திக்காக ட்ரெஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு எல்லாமே சுடிதாரு, பட்டியல் பேண்ட்டு எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாமே போய் பார்த்துட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்னோடய அக்கா பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ்ஸு எடுத்தோம். ஸோ நான் சுடிதார்லாம் பார்த்துட்டு இருந்தேன். ஸோ அப்புறம் ஒரு வழியாக பில்லு போட்டுட்டு ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெளியே கிளம்பி வந்துட்டோம். அதுக்கப்புறம் என்னோடய பொண்ணுக்கு ஒரு ட்ரெஸ் எடுத்தேன், நல்லா இருந்துச்சு ஒயிட் கலரில். ஸோ அதுக்கப்புறம் ஒரு அங்கேயும் பில்லு போட்டுட்டு எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு வெளியில் வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வெளியே வந்ததுக்கப்புறம் ஒரே கூட்டமாக இருந்துச்சு. டேஸ் வெளியில் கூட வர முடியல, அப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு வழியாக ட்ரெஸ்ஸு எடுத்துகிட்டு பில் போட்டுட்டு வெளியே வந்துட்டோம். ஸோ வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா ஐஸ்கிரீம் இருந்துச்சு. ஸோ ஐஸ்கிரீம் வாங்கி எல்லோரும் சாப்பிட்டுட்டு இருந்தோம். எல்லாமே சாப்பிட்டுட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா வேறு எங்கே போகலான்னு சொல்லிட்டு அப்படியே யோசிச்சுட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸோ அதுக்கப்புறம் ஒரு வழியாக முடிச்சுட்டு அம்மாவுக்கு ட்ரெஸ் கொடுத்துருந்தேன், எல்லாமே தைச்சாங்க. பாப்பாவுக்கு செப்பல் எடுத்துகிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சுண்டல் வாங்கி எல்லாமே நல்லா சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் ஒன்று குடிச்சிட்டு வீட்டுக்கு ஒரு வழியாக கிளம்பி வந்துட்டு இயர்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.